இந்த மேக்புக் உள்ள அப்படி என்ன ஆயிருக்கு பார்க்கலாம் வாங்க. மேக்புக் டுட்டோரியல் வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு என்னமோ சந்தர்ப்பம் இப்போ தான் வந்திருக்கு. இந்த மேக்புக் ஏர் சார்ஜர் நிற்கலன்னு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அது எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கலாம். இதில் 2 ஸ்க்ரூ மட்டும் டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வைக்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். டோரை ஓப்பன் பண்ண உடனே மேக்புக் உள்ள இப்படி தான் இருக்கும். மதர் போர்டில் உள்ளே நிறைய டஸ்ட் இருக்கிறனால அதை ப்ரெஷ்ஷை வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது, அதை காட்டுறேன். இது ஆப்பிள் மேக்புக்காக இருந்தாலும் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற நேண்ட் என்னமோ அதாவது ஸ்டோரேஜ் ஏசி என்னமோ சாம்சங்கோட தான். இதில் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே மேக்ஸிமமான ஸ்டோரேஜ் ஏசிஸ் சாம்சங்கோட தான் இருக்கும். அண்ட் நிறைய டிஸ்பிளேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ பேட்டரியோட கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியோட ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு டோட்டலாக 5 ஸ்க்ரூஸ் இருக்கும். சைடில் 2 இருக்கும், சென்டரில் 1 இருக்கும். இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நியூ பேட்டரி எடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். நியூ பேட்டரியோட பார்சலை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பேட்டரிங்கிறனால ரொம்பவே சேஃப்டியாக வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பபுள் கவர் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம நியூ பேட்டரி. இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நியூ பேட்டரியை கரெக்டாக அந்த பொசிஷன் எடுத்து வந்து வச்சு கரெக்டாக பேட்டரி கனெக்டர் மாட்டிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி ஸ்க்ரூஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டுடணும். இப்போவே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த மாடலில் பேட்டரி ஸ்க்ரூ சைஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஸ்க்ரூவை எதுலேருந்து எடுத்தீங்களோ கரெக்டாக ப்ராப்பராக அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பேக் டோர் கரெக்டாக ஃபிட் பண்ணி ஸ்க்ரூஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுடலாம். கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதுங்க பிரசன்ன. இப்போ ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, இந்த மேக்புக் ஏருக்கு பக்காவாக பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தமிழில் என்ன டுட்டோரியல் வீடியோ போடணும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன்.